இங்க எதுக்குடா வந்தீங்க? இந்நேரம் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல பாம்பு அடிச்சிருக்கா. அதை விட்டுட்டு இங்க ஏடா வந்தீங்க? கேக்குறேன்ல, வாயில முட்டையா வச்சிருக்கீங்க. உன்னை சாகடிச்சவன் நேரம் மாட்டியிருப்பான். அவனை இங்க தூக்கிட்டு வந்து உன் கண்ணு முன்னாடியே அவனை சாகடிக்க போறேன். எவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தான்டா. இன்னைக்கு மாட்டடா அவனை மாற்ற. கூப்பிடுறா கூப்பிடுறா உன் அண்ணனை. என்ன புடுங்குறான்னு பாக்குற? கூப்பிடு. ஸ்டீஃபன் நம்ம மாநிலத்தை நாசம் பண்ண போறான்னு தெரிஞ்சோம் அவன் கூட சேர்ந்து இதெல்லாம் பண்ண. அவனை கூட மன்னிச்சிடலாம், ஏன்னா அவன் வெளியாடு. உனக்கு மன்னிப்பே கிடையாது ராகவா. இவன் பையன் உன் கையால தான் செத்தான். இவன் சாவம் உன் கையில தான் எழுதியிருக்கு. போட்டு இன்று காலை நமது நகரின் மத்திய பகுதியில் பாம் பிளாஸ்ட் நடந்த இடத்தில் சில அடையாளம் தெரியாத நபர்கள் இறந்து கிடந்தனர். அவர்களிடம் கிடைத்த ஆதாரங்களின்படி அவர்கள் மும்பை மாஃபியா டான் ஸ்டீஃபனின் கும்பலை சேர்ந்தவர்கள் என்று தெரிய வந்துள்ளது. மேலும் இது பற்றி போலீசார் புலன் விசாரணை செய்து வருகின்றனர். ஹலோ ஸ்டீஃபன், ஈவினிங் நியூஸ் பார்த்துட்டு இருக்கியா? நீ கொடுத்த 2 மணி நேரம் டைம்ல இன்னும் 1/2 மணி நேரம் மீதி இருக்கு. என் மக்களை எந்த இடத்துல கொன்னு குவிச்சியோ அதே பிளேஸ்ல உன் ஆளுங்க செத்து போனமா கிடக்குறாங்க. என்ன ஷாக்கா இருக்குதா கண்ணா? இந்த நியூஸுக்கே ஷாக் ஆயிட்டா எப்படி? இன்னொரு சூப்பர் நியூஸ் சொல்றேன் கேளு. ஆண்டனி என்கிட்ட தான் இருக்கான். ஆண்டனி அப்ரூவரா மாறிட்டான். நாளைக்கு கோர்ட்ல உண்மையெல்லாம் சொல்ல போறான். வேண்டாம் சொல்லி வேண்டாம், நான் உன்னை பார்க்கணும். நீ வந்து என்ன பார்க்க வேண்டாம் நண்பா, எங்க போலீஸ் வந்து உன்னை பார்ப்பாங்க. நான் அப்பவே சொன்னேன் எங்க தமிழ் மண்ணு மேல காலை வைக்காதன்னு. நீ கேட்கல. இனி உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாய். ஸ்டீவனை நாம சாதாரணமா இடம் போட்டுறக்கூடாது. நாளைக்கு ஆண்டனியை கோர்ட்டுக்கு கொண்டு போகும்போது நாம ஜாக்கிரதையா இருக்கணும். யூர் ரைட். ஐஜி கிட்ட எல்லா விஷயத்தையும் ஓப்பனா சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன். அவங்களும் அலர்ட்டா இருக்கேன்னு சொன்னாங்க. ஓகே, நான் நாளைக்கு வந்து பார்க்குறேன். ஐயோ அண்ணா, மானம் போச்சுண்ணா, மானம் போச்சுண்ணா. என்னாச்சுடா? இன்னும் என்னண்ணா வேணும்? மானம் போச்சு, மரியாதை போச்சு. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ற. அண்ணா நீ கனவுல தான் வந்து எல்லாம் செய்வியான், ஆனா நேர்ல நீ வேஸ்டானா, வேஸ்டானா. நீ சொல்ற எதுவும் எனக்கு புரியல. உனக்கு புரியுற மாதிரி எல்லாம் எங்க அண்ணி சொல்லுவாங்க. ஓ, நீ கூட இங்க தான் இருக்கியா? இங்க தானே இருக்கிறாங்க. அவங்க தேவை என்னன்னு கேட்டு அதை கரெக்டா கொடுங்க. நான் வரேண்ணா. இங்க வா. என்ன உன் ப்ராப்ளம்? அந்த கனவு விஷயத்தை சொல்லு கேட்போம். ஏதோ சொன்னா செஞ்சிடுற மாதிரி. மேட்ரு சொல்லு, செய்யலாம். நிஜமா? என் கனவுல வந்து நீங்க என்ன செஞ்சீங்கன்னா? எதுக்காக கத்துற? ஒரு ஃபீலிங்ல. ஓ, நடத்து. என் கனவுல வந்து நீங்க என்ன செஞ்சீங்கன்னா? பயப்படாதீங்க, நான் உங்கள மாதிரியே நடந்து வரேன். ஓகே ஓகே. இப்படி வந்தீங்க, ஸ்டைல ராகவ லுக் விட்டீங்க. அவன் உடனே லேட் பண்ணாம முத்தம் கொடுனான்னு சொன்னான். நீங்க உடனே ஃபீல் ஆயிட்டு இப்படி புடிச்சுக்கிட்டு சொல்லி இப்படி முத்தம் கொடுத்த. எனக்கு தெரியும் நீ கனவுல மட்டும்தான் முத்தம் கொடுப்ப, நேர்ல கொடுக்க மாட்ட. அம்மாவும் அப்பாவும் கீழே இருக்காங்க. நீங்க எப்படி இங்க வந்தீங்க? செவரை தாண்டி குதிச்சு இப்படி வந்தேன். ஐயோ, எதுக்கு வந்தீங்க? குட் நைட் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சரி, குட் நைட். நந்தினி, ஒன்னும் செய்ய மாட்டேன், ஒன்னும் செய்ய மாட்டேன். ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு போயிடுவேன். ஓகே சரி, 5 minutes பேசிட்டு கிளம்பி போயிடணும். ஓகே. எதுவும் செய்ய மாட்டீங்க? ஒன்னும் செய்ய மாட்டேன். ப்ராமிஸ்? ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பண்றேன். ஏதோ பேசணும்னு சொன்னீங்க, இப்ப சைலண்டா இருக்கீங்க. இல்ல ஏதோ பேசணும்னு சொன்னல. ஏ பி சி
டேய், எப்படி இருக்கு என்னோட பிளான்? ஏய் என்னாச்சு? இன்னைக்கு இது போதும், மீதி எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். ஐயோ, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்து போயிட்டேன். என்ன அது? ராகவ் அவன் அவர் வீட்டுக்கு போயிருக்கான். உன்கிட்ட சொல்ல பயந்துக்கிட்டு என்ன மேனேஜ் பண்ண சொன்னான். ராகவா தனியா போயிருக்கானா? ஆமா. இந்த டைம்லயா? என்கிட்ட ஏன் சொல்லல? போனா என்ன? முன்ன ராகவா போன் எடுறா. என்னாச்சு? போன் எடுக்கல. இவ்வளவு பெரிய மனுஷன் வந்துட்டு அவனை தனியா போட்டு இருக்கீங்களே. அந்த பொண்ணு வீடு தெரியுமா? தெரியும். இவனை சீக்கிரம் ஓட சொல்லுங்க. ஏய் சீக்கிரமா போடா. அவன் இன்னும் போன் எடுக்கல. என்ன ராகவ்? என்னாச்சு? ராகவ் எங்க? நானும் ராகவும் வண்டியில போகும்போது ரோட்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. பாருங்க, என் மேல எல்லாம் ரத்தம் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. என்ன நடந்துச்சுன்னு பதட்டப்படாம சொல்லு. அவர் அடிபட்டு கிடக்குறாரு, வாங்கக்கா போலாம். ஒரு நிமிஷம் நில்லுங்கம்மா. சூரிக்கு ஒரு போன். நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, ராகவ் ரொம்ப சீரியஸா இருக்காரு. நீங்க எப்ப போன் பண்றீங்க? பதட்டப்படாதம்மா, சூரிக்கு ஒரு போன் பண்ணிக்கிறேன். ராகவ் அடிபட்டு கிடக்குறாரு, நீங்க போன் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. நான் சொல்றது உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். ஐயோ, நான் எப்படி சொல்ல புரிய வைப்பேன்? சூரி கிட்ட கேட்டு தான் அனுப்புவேன். ஏன் நான் சொன்னா கேட்க மாட்டியா? நந்தினி வீடு இதானே? இதான். அப்புறம் ஏன் லாக் ஆயிருக்கு? சொல்லுங்க. என்ன சூரி, ஷாக் ஆயிட்டியா? மனுஷங்க தப்பு பண்றது சகஜம். நீயும் தப்பு பண்ண. அது தப்பு என்னன்னு தெரியுமா? உன் தம்பி ராகவ ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து நான் அவளை லவ் பண்றேன்னு சொன்ன உடனே அவ யாரு என்னன்னு எதையும் விசாரிக்காம சம்மதிச்சிட்டேன். என்ன பண்றது? ராகவ மேல உனக்கு அவ்வளவு உயிர். அவன் அவசரப்பட்டு லவ்ல விழுந்துட்டா. இப்போ உன் தம்பியும் உன்னோட லவ்வரும் என் கஸ்டடியில இருக்காங்க. எப்படி இருக்கு என் மாஸ்டர் பிரைன்? பெர்ஃபெக்ட் பிளானிங் நான் இப்படி தான் இருக்கணும். சீ, போறம்போக்கு. பொம்பளைய வச்சு சீப்பா டிராமா ஆடி இருக்க. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை, இதுக்கு பேரு மாஸ்டர் பிளான். ஏய் ஸ்டீஃபன், இப்ப கூட உனக்கு சவால் விடுறேன்டா. நீ உண்மையிலேயே ஆம்பளையா இருந்தா, உனக்கு தம் இருந்தா, உன் ஆட்டத்தை என்கிட்ட வச்சுக்கோ. நீயா நானான்னு பாத்துருவோம். அதுடா ஆம்பளைக்கு அழகு. சரி, நீ என் ஆளை கூட்டிட்டு வா, நான் உன்னோட ஆளுங்களை கூட்டிட்டு வரேன். அதுக்கப்புறம் ஒரு கேம் ஆடுவோம். அதுல நீயா நானான்னு முடிவு பண்ணிக்கலாம். என்ன முடிவு பண்ணிக்கலாம்? நீ சாக போறது என் கையால தாண்டா.